He's having around 3+ years of experience, but overall, the designer exclusive UX designer 3+ years of experience, and currently he works in a company, AA-based company, Cube.AI, so work பண்ணிட்டு America, so startup company, funded company actually, and he is an expert on framework, and he built a lot of websites using framework for his working environment, and our own personal website may be so he's working so far 30+ websites. The 30+ projects, நம்ம என்ன பண்ணுவோம்னா Figma design பண்ணிட்டு Behance ல போடுவோம். Figma same Figma மாதிரி தான் இருக்கும். Just we are going to build websites okay வா. No code websites இருக்கு. Simple terms, no code websites okay வா. So and இதுல வந்து நம்ம இன்னும் extra next level எடுத்து போறோம்னா no code web app builder ப்ராஜெக்ட் பண்றீங்க, web app ப்ராஜெக்ட் பண்றீங்க. அது நீங்க வந்து லைவா காட்டணும் இல்ல Behanceல வேற மாதிரி காட்டணும். ஒரு இன்டராக்டிவா காட்டணும்னா frameworkலயே பண்ணணும். Advanced UX course படிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து framework workshop நடந்துச்சு. It's really good. ரொம்ப practical-ஆ வந்து சொல்லி கொடுத்தாங்க. லைக் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும். ஹாய், என்னோட பேர் திவ்யா. நான் டிசைனர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரேமர் ஒர்க் ஷாப் நான் ஆல்ரெடி யூஎக்ஸ் வந்து அஸ்பிரா முடிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரேமர் வந்து நியூ எனக்கு நான் இப்போ தான் நியூ அதை பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ இங்கே வந்தப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் யூஎக்ஸ் நீங்கள் Figma யூஸ் பண்ணும்போது வந்து உங்களோட அதோட அட்வான்ஸ்ட் மாதிரி தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. இந்த ஒர்க் ஷாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே தான் கரெக்டாக ஆஸ்பிரா யூஎக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமர் ஒர்க் ஷாப் தான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நாங்கள் ஃப்ரேமர் கற்றுக்கிட்டோம். எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது, வெப்சைட்ஸ் லைவ் டெமோ வெப்சைட்ஸ் பார்த்தோம். அப்புறம் நானும் கரெக்டாக ஒர்க் பண்ணோம். அண்ட் மென்டார்ஸுமே வந்து இங்கே கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிக்மாக்கும் ஃப்ரேமருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப லேர்னிங் பீரியடாக தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ அஸ்பிரா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் வந்து Figma சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரேமர் பற்றி ஒரு ஐடியாவே இருக்குது. இன்னைக்கு ஒர்க் ஷாப்பில் ஃப்ரேமர் பற்றி சொன்னாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. Figma கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் எனக்கு அட்வான்ஸாக இருந்தது, நல்லா இருந்துச்சு கற்றுக்கிறது. அப்புறம் நிறைய வெப்சைட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. நல்லா கிளாஸ் எடுத்தாங்க சார். ஸோ நல்லா புரிஞ்சுது.